ஓம் ஈஸ்வரா குரு தேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். குருவின் குருவாம் மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டாய சர்க்குரு தேவரின் அருளாசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அருளாளர்களே, ஞானிகளே, தவசிகளே, தியானவழி அன்பர்களே, மகான்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் உங்கள் உயிரை கடவுளாகவும் உங்கள் உடலை ஆலயமாகவும் வணங்கி, நீங்கள் எண்ணுகின்ற நல்ல எண்ணங்களை ராமனாகவும் போற்றி துதித்து, உங்கள் உடலில் உள்ள அனைத்து உணர்வுகளும் புனிதமுற்று இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து. இன்றைய தலைப்பு குருநாதராக ஏற்றுக்கொள்ளுதல். யாரும் பயந்துடாதீங்க, பயப்படுற மாரி உள்ள செய்தி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்தகத்தை உயிரே கடவுள் புத்தகத்தை கைப்பட எழுதுகிறாங்க சாமி. எழுதக்குள்ளேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை படிக்கிறவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான சக்தியை கொடுக்குறார். ஏன்னா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான். ஏன்னா நம்ம கடவுள் கல் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மலர் மாலைகளை சூடி வாசனை திரவியங்களை அந்த அந்த ஆனந்த களிப்பிலேயே அதை நுகர்ந்து அந்த ஆனந்த களிப்பிலேயே வாழ்ந்து விட்டோம். கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன, அதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றது, நமக்குள் கடவுள் எவ்வாறு இருந்து செயல்படுகின்றான், நம்முடைய நாம் எண்ணும் எண்ணமே இறைவன், நம் உணர்வின் செயலே தெய்வம். நம் உயிரே கடவுளாக இருந்து நமக்குள் செயல்படுகிறது. எதை எண்ணுகின்றமோ எண்ணிய உணர்வை அனைத்தையும் பிரபஞ்சத்திலிருந்து பரமாத்மாவிலிருந்து எடுத்துக்கொண்டு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா, உயிராத்மா, 4 ஸ்டேஜ். ஆக நாம் எந்த எண்ணத்தை எடுக்கிறோமோ, எந்த குணத்தின் அடிப்படையில் எந்த எண்ணத்தை நாம் எடுக்கிறோமோ, குணம் எண்ணம்ங்கிறது ஒன்று தான். எந்த குணம், அன்புங்கிறது ஒரு குணம், பயம்ங்கிறது ஒன்று குணம், பாசங்கிறது ஒரு குணம், வெறுப்புங்கிறது ஒரு குணம். அப்போ எந்த குணத்தின் தன்மையை நாம் சுவாசிக்கின்றோமோ எடுக்கின்றோமோ அதை பரமாத்மாவிலிருந்து அந்த ஆத்மா, அந்த எண்ணம் கவர்கிறது, அந்த குணம் கவர்கிறது. கவர்ந்து இங்கே ஜீவ ஆத்மாவாக மாறுகிறது. நம்முடைய உடல் ஃபுல்லாகவே அதனுடைய தன்மைகள் என்னென்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவ்வளோ உணர்வுகள் உள்ற வந்துடும். அப்போ அதனுடைய ஆதிக்கம் தான் நிற்கும், அந்த உணர்வின் ஆதிக்கத்தில் தான் நிற்கும். அப்போ அதை உடைக்கணும். அப்போ உடைக்கணும்னு சொன்னால் யார்? உடைத்தவர்கள் யார்? அதை அனைத்து நஞ்சையும் வென்றவர்கள். வென்று இன்று துருவ நட்சத்திரமாக இருப்பது அகத்தியன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு மறைவாக போற்றி என்று சொல்லப்படக்கூடிய அகத்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டுள்ளார். அதனுடைய சக்தியே அபரிமிதமானது. ஆற்றல், அதனுடைய ஆற்றல் அளவிடாத
அளவிடப்படாத நிலையில் இருக்குது அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல். ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் எந்த பயம் வந்தாலும் சரி, வெறுப்பு வந்தாலும் சரி, எந்த நிலைகள் வந்தாலும் சரி, உடனே ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பா குருவர்களால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெறணும், எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், உடலில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும் ஈஸ்வரா அப்படின்ட்டு ஒரு 5-10 வாட்டி எடுத்துக்கிட்டு நல்லுணர்வு நல்லெண்ணம் பெறணும், இது நல்லதாகணும், நான் பார்க்கறதுலாம் நல்லதாகணும், நான் என்றதெல்லாம் நல்லதாகணும் அப்படின்னா உடனே அது நல்லதாகிடும். இப்போ உள்ள போலாம். ஆக குருநாதராக ஏற்றுக்கொள்ளுதல். மறுநாள் இரவு அவர் சொன்னபடி வந்து வழக்கம்போல் கம்பத்தை கல்லால் தட்டலானார். நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். என்னை கூட்டிக் கொண்டு பழனியில் உள்ள வையாபுரி குளத்திற்கு சென்றார். அந்த குளத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றில் பலர் விழுந்து இறந்தது எனக்கு தெரியும். அந்த கிணற்று பக்கம் இரவில் சென்றவர்கள் பயந்து இருக்கின்றார்கள், பயந்து இறந்து இருக்கின்றார்கள் என்று பல பேர் பேசியிருப்பதை கேட்டும் இருக்கின்றேன். அந்த கிணற்றில் ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் போடும்படி என்னிடம் சொல்லிவிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கொண்டார். எனக்கு பயம் வந்துவிட்டது. நான் ஏற்கனவே பயந்த சுபாவம் உள்ளவன். இப்படி சொன்னவுடன் திகைத்து பயத்துடன் நின்றேன். நான் சொல்வதை செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு, இப்பொழுது ஏன் தயக்கம் என்று சத்தம் போட ஆரம்பித்தார். எப்படியோ சமாளித்து கொண்டு அவர் காட்டிய கல்லை சிறிது தூரம் எடுத்து நடந்து செல்ல செல்ல கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. திகைத்து நின்றேன். என் முன் சிறிது தூரத்தில் வெள்ளையாய் ஒரு உருவம் தெரிந்தது. அவ்வளவுதான். என் கையில் இருந்த கல் நடுக்கத்தால் கீழே விழுந்து விட்டது. எனக்கு பின்னால் சிறிது தூரத்தில் என் குருநாதர் நின்றிருந்தார். நான் பார்த்த வெள்ளை உருவம் அவருடன் கட்டி புரள்வது போல் தெரிந்தது. என்னை காப்பாற்று காப்பாற்று என்று தாழ்ந்த குரலில் சப்தம் போட்டார். நான் அவர் அருகே சென்றேன். கொன்று விடுவேன் என்று சொல் என்றார். அவ்வாறே நானும் சொன்னேன். திடீரென்று அந்த வெள்ளை உருவம் மறைந்து விட்டது. குருதேவர் என்னை பார்த்து பலமாக சிரிக்கத் தொடங்கிவிட்டார். சிரிப்பை நிறுத்திவிட்டு, இப்போ எப்படி அந்த பேயை விரட்டினாய்? கிணற்றில் கல்லை போடச் சொன்னால் என்னை ஏமாற்றினாய் என்று கேட்டுவிட்டு, சரி வேறு இடத்திற்கு போவோம் என்று குளத்தின் கரை மேலேயே நடந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது குளக்கரைக்கு கீழே ஒரு பெண்ணின் அலறல் சப்தம் கேட்டது. அங்கு நின்றபடியே அந்த சப்தத்தை கவனித்து கேட்கச் சொன்னார். அங்கு எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணின் உடலின் உதிரம் அங்குள்ள மண்ணில் ஊடுருவி பதிந்திருப்பதால் அந்த பெண்ணின் உயிராத்மா சுரண்டு கொண்டிருக்கிறது என்றார். இந்த அளவில் இது நிறைவாகுது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நாம் நடக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல எத்தனையோ போர் முறைகள், எத்தனையோ நிலைகள், எல்லாமே காந்தப்புலனறிவு எல்லாமே பதிந்து இருக்கு. நாம் எதை என்றமோ எண்ணியதுக்கு ஒப்ப நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகிறாய். அதனுடைய தன்மைகளில் உருவாயிடும். அப்போ நாம் எல்லாத்தையும் வென்று சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தை பற்றுடன் பற்றி கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் சரி பற்றி கொட்டோம்னு சொன்னால் நமக்கும் பாதுகாப்பு, நம்முடைய ஆன்மாவுக்கும் பாதுகாப்பு, நம்ம குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு, நாம் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் செழித்து வளரும். அப்புறம் பார்க்குறவங்கெல்லாம் நலம் பெறுவார்கள். இப்படி பற்பல நிலைகள் அதில் உள்ளது. சரி,
குரு அருளை பெறுவோம். ஒரு சின்ன பிரார்த்தனை எடுத்துக்கலாமா? இந்த பிரார்த்தனை சாதாரணமானதில்லை. நான் தியானம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு இதில் நான் பேசவே வர்றேன். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்வுகளை நீங்களும் அதுபோல் நீங்கள் என்னை விட இன்னும் நல்லாவும் தியானம் பண்ணியிருக்கலாம். ஆக அந்த உணர்வுகள் எனக்கு அது கிடைக்கும். ஆக ஒரு ஒரு குடுக்கல் வாங்கல் தான் அப்படின்னே வச்சுக்கலாமே. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவர் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி எங்கள் உயிரொளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சில நொடிகள் ஏங்கி தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொருவா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளில் அறியாது சேர்ந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் அகன்று சர்வ நோய்களும் பிணிகளும் வலிகளும் உடலை விட்டு நீங்கி நாங்கள் பரிபூர்ண உடல் நலம் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்கி நாங்கள் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்த சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற்று தெய்வீக அன்பும் தெய்வீக பண்பும் தெய்வீக அருளும் தெய்வீக ஞானமும் தெய்வீக சக்தியும் பெற்று இப்பிறவியின் நோக்கமான பிறவில்லா நிலை என்னும் அழியா ஒளி ஒளி சரீரத்தை குரு அருளால் நாங்கள் பெற்றிட வேண்டும் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறம் அன்பு அருள் ஒளி செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகள்லாம் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணிடுங்க. ரொம்ப சந்தோஷம். குரு அருள் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.